ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேன்ட்ரஸ் சமையல். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியான அண்ட் டேஸ்டான மசாலா கடலை தான் செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை. டேஸ்ட் வந்து அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா 250 ml கப்பு. மொத்தமாக நம்ம 1/2 கிலோ 2 கப் எடுத்துருக்கோம். இதில் சொத்தை ஏதாவது இருந்தால் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் குறைவாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10லேருந்து 15 பூண்டு நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ml கப்பு. நம்ம 500 கிராம் கடலை எடுத்திருக்கோம். அதனால் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கோம். 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே அழுத்தி எடுக்கக்கூடாது, அப்படியே லூஸாக எடுத்துக்கோங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே எல்லா பக்கமும் படரி வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு கடலையை பெரட்டி எடுத்துக்கோங்க. அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் ஆட் பண்ணணும். அதிகமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கடலை வந்து மசாலா ஒட்டாது. தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது. இதில் ஃபுட் கலர் வேணுன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வெந்து வருமானு ஒரு டவுட் இருக்கும். நம்ம நல்லா நசுக்கி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது நல்லாவே கடலை வெந்து வரக்குள்ளேயே அதுவும் வெந்து வந்துடும். 2வது அதனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமான ஆயில் தேவைப்படாது. நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலை வந்து முழுக்க நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வேக விட்டுக்கணும். நம்ம ஒன்றொன்னாவே உடச்சி விடலாம், ஆனால் ஒன்றொன்னா உடச்சி விடக்குள்ள கண்டிப்பாக எண்ணெய் வந்து தெறிக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவையான அளவுக்கு பாத்திரத்தில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஆயிலில் ஆட் பண்ண உடனே அதை செஞ்சுடணும். இல்லைனா தனித்தனியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இல்லைனா நம்ம ஒரு தட்டில் நல்லா பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உடனே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோன்னா மேலே இருக்க மசாலாலாம் வந்து டக்குன்னு கருகிடும், உள்ளே இருக்கிற கடலை வந்து வேகாது. நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் வந்து அடங்கிடுச்சு, பபிள்ஸ்லாம். இப்போ கருவேப்பிலையை ஒரு கொத்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சூப்பரான சுவையான கடலை மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பக்காவான பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், 1 வீக் கூட சாப்பிடலாம். இப்போ ஈவினிங் நேரத்தில் ஒரு டீயோட இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.